மாம்பழத்தில் எப்பவுமே டீனரில் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு கிரவுண்டுங்க, எல்லாம் வாடகை வருமானம். கீழே 3 வீடு, மேலே ஒரு வீடு, அதுக்கு மேலே ஒரு வீடு. இந்த 20 அடி ரோட்டில் இருக்கிறதுனால விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மார்க்கெட் ரேட்டை விட. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி 50% ஆகும். ப்ராப்பர்ட்டி நல்ல மெயின் ஏரியாவில் தான் இருக்குது. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடியிலே தண்ணி இருக்குது. தண்ணி நல்லா இருக்குது, அதுக்கு லைவ் ப்ரூஃப் இருக்குது. வீட்டுக்கெல்லாம் காசே கிடையாது, இடத்துக்கு தான் காசு. இடம் தான் வேல்யூ. கடல் மாதிரி இருக்குது வீடு. பெரிய ஹாலு, இது டைனிங் ஹாலு, இது பெட்ரூமு, இதுவும் பெட்ரூமு. இது பழைய கால ஸ்டைலில் கட்டிருக்கிறாங்க. மேலே வந்து ஒரு சின்ன ரூம், இங்கே பாருங்கள், சின்ன அழகான ரூம்பு. சுற்றியும் பாருங்கள், அவுட் ரேட் சேல் தான். ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆரிய கவுடா ரோடு இங்கேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 4 தெரு தள்ளி போனோம்னாக்கா இருக்குது. இப்படி போனால் உங்களுக்கு வந்து வெஸ்ட் மாம்பழம், இங்கிட்டு போனால் டி நகர், ரெண்டுக்கு நடுவில் இருக்குது. ஸோ ஒரு 4 தெரு தள்ளி போனால் எல்லாம் பெரிய பெரிய தெருவாக இருக்குது. 20 அடி ரோடு, அதை மட்டும் சாக்ரிஃபை பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி ஓகே. இப்போ நம்ம இருக்கிறது மாம்பழமுங்க, டி நகர் மாம்பழம். மாம்பழத்தில் எப்போவுமே டி நகரில் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு கிரவுண்டுங்க, எல்லாம் வாடகை வருமானம். கீழே 3 வீடு, மேலே ஒரு வீடு, அதுக்கு மேலே ஒரு வீடு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இந்த ரோடு பாருங்கள், இந்த ரோட்டில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த 20 அடி ரோட்டில் இருக்கிறதுனால விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த மாம்பழம் சரௌண்டிங்கில் ஒரு கிரவுண்டு பெருசாக தேடுறீங்கனாக்கா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மார்க்கெட் ரேட்டை விட. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும். வந்தாச்சு பாருங்க. இந்த ரோடு ஒரு காம் லொக்கேஷன், ஒரு அழகான வீடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியாவுக்கு கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மி. ப்ராப்பர்ட்டி நல்ல மெயின் ஏரியாவில் தான் இருக்குது. ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் 2 தெரு தள்ளி போனோம்னா பெரிய வைட் ரோடாக இருந்ததுனாக்கா இதே ப்ராப்பர்ட்டி இந்த ரேட்டு கிடைக்காது. எவ்வளவு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். கீழே வந்து 3 போர்ஷன் சிங்கிள் பெட்ரூம். கீழே வந்து இங்கே வந்து ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், பின்னாடி அது. இதை பார்த்துட்டு அப்புறம் மேலே போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒன்றும் பெருசாக இதெல்லாம் கிடையாது. 3மே சிங்கிள் போர்ஷன், 3மே சிங்கிள். பொறுத்த வரைக்கும் தண்ணி நல்லா இருக்குங்க. திரும்ப சொல்கிறாங்க 3 வந்து வாட்டர் கனெக்ஷன் இருக்குது. இது ஒரு போர்ஷன். இங்கே பாருங்க கிணறு. தண்ணி ரொம்ப கிட்டக்க தான் சார் இருக்குது. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடியிலே தண்ணி இருக்குது. ஸோ மாம்பழத்தில் அது ஒரு சிறப்பு. தண்ணி நல்லா இருக்குது, அதுக்கு லைவ் ப்ரூஃப் இருக்குது. இப்போ மேலே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ மேலே நல்லா இருக்குது. அது மேலே பெருசு, விசாலமானது, ஓன் யூஸ் பண்ணலாம். 2 BHK. சார் வீட்டுக்கெல்லாம் காசே கிடையாது, இடத்துக்கு தான் காசு. இடம் தான் வேல்யூ. ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. எவ்வளோ பெருசு, இங்கே கடல் மாதிரி இருக்குது வீடு. அதாவது ரொம்ப பெருசு. ஒரு சிலர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி நம்ம வந்து வாடகைக்கு விட்டாலும் ஒரு வாடகை வரும்பா அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் அது. நீங்கள் ஓன் யூஸுக்கு இடிச்சுட்டு கட்டுக்குங்க. பெரிய ஹாலு, இது டைனிங் ஹாலு. இங்கே பாருங்கள் கிச்சனு, 2 பாத்ரூமு, இது பெட்ரூமு, இதுவும் பெட்ரூமு. இது பழைய கால ஸ்டைலில் கட்டிருக்கிறாங்க. இது பாருங்கள், இதுவும் பெருசு. பூஜை ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து வாஷ். இப்போ மேலே போய் நல்லாயிருக்கும். மேலே இன்னும் நல்லா ஜெல்லுன்னு இருக்கும். இப்போ மேலே போக போகிறோம். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அது இதெல்லாம் யூஸபிள் ஏரியா. இங்கே வந்து ஒரு ஓப்பன் இருக்குது. மேலே அந்த வியூவே ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. மேலே வந்து ஒரு சின்ன ரூம், இங்கே பாருங்கள், சின்ன அழகான ரூம்பு. சுற்றியும் பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. இது ஜேவிக்கு தரமாட்டாங்க, அவுட் ரேட் சேல் தான். ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் விலை சொல்கிறேன், நான் கேட்டுக்குங்க. பட் நல்ல லொக்கேஷன் இருக்குது. கரெக்டான லொக்கேஷன் சொல்கிறேன் நான். இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் கண்டிப்பாக நான் பொறுமையாக சொன்னேன். வீடு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. நல்ல மனிதர். செல்லர் வந்து ஆரிய கவுடா ரோடு இங்கேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 4 தெரு தள்ளி போனோம்னாக்கா இருக்குது. இப்படி போனால் உங்களுக்கு வந்து வெஸ்ட் மாம்பழம், இங்கிட்டு போனால் டி நகர், ரெண்டுக்கு நடுவில் இருக்குது. ஸோ ஒரு 4 தெரு தள்ளி போனால் எல்லாம் பெரிய பெரிய தெருவாக இருக்குது. 20 அடி ரோடு, அதை மட்டும் சாக்ரிஃபை பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி ஓகே. மற்றபடி இங்கே வந்து பார்த்துட்டு சார் பெரிய ரோடாக வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இல்லை. 20 அடி ரோடு நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், தெரியுதா?
இப்போ உங்களுக்கு விலை விவரம் உங்களுக்கு அந்த ஆரியகவுட ரோட்டில் 22,000 ரூபா போகுது சார். அதுக்கு பக்கத்து ரோட்டில் 20,000 ரூபா இந்த மாதிரிலாம் போகுது. ஒரு 5 கோடி ரூபா போகக்கூடிய ப்ராப்பர்ட்டி அவர் 4 தான் சொல்லிட்டாரு, 3.25 சொல்லிட்டு இருந்தார். சரிங்களா? ஏன்னா அவருக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ நம்ம சேனலுக்காண்டி பேசி எக்ஸ்க்ளூசிவாக இன்னும் ஸ்பெஷலாக கம்மி பண்ணுங்கள் சார், நம்ம சேனலுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே 3.75 சொன்னவர் இப்போ 3.65க்கு இறங்கி வந்திருக்கார். இதுக்கு வந்து கரெக்டான பையர் எதிர்பார்க்குறாரு. டாக்குமெண்டேஷன் அப் டு டேட் கரெக்டாக இருக்குது. 50 இயர்ஸ் கரெக்டாக இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீடு 20 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டணும் போது அப்ரூவல் வாங்கி தான் கட்டுக்கார். லேண்டு பில்டிங் எல்லாமே அப்ரூவ்டு. உங்களுக்கு 20 அடி ரோடு, பட்டு கிழக்கு பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டி, 40 அடி ஃப்ரண்டேஜ், பின்னாடி ஒரு கிணறு இருக்குது. அது இல்லாமல் கீழே 3 போர்ஷன், அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் போர்ஷன், டபுள் பிஹெச்கே. இது ஒரு சின்ன வீடு. 3.65 சொல்கிறார். 3,65,00,000. இங்கே 4.5க்கு மேலே மதிப்பு இருக்குது. 24 ரோட்டில் இருந்துனாக்கா. பட் நல்லா இருக்குது. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யாராவது கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துனாக்கா ரொம்ப சிரமங்களுக்கு இடையில் உங்களுக்கு கொண்டு வந்துருக்குறோம். உங்கள் நண்பர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கு கால் பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் பிஃபோராக சொன்னீங்கன்னாக்கா ஸ்கீலாம் எடுத்துகிட்டு வரணும், பெரிய ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு இன்னும் ப்ராப்பர்ட்டி செட் ஆகலையா, நல்ல இடத்துல வேணும் அப்படி தெரிஞ்சிங்கனாக்கா பொறுமையாக இருங்க, ஸ்டே கரெக்டாக இருங்க. நம்ம வீடு ரியல் எஸ்டேட்டில் நிறைய அப்டேட்ஸ் வருது. ஸோ பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கு மனப்பூர்வமான நன்றிங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. நன்றி.